நம்மாழ்வார் ஐயா சொன்ன ஒரு எளிய ஆனால் ஆழமான உண்மை இது. ஒவ்வொரு வீட்டையும் சுற்றி 10 வகையான மரங்கள் இருக்க வேண்டும். இது வெறும் அழகுக்காக அல்ல, நம் வாழ்க்கையே மாறிவிடும் ஒரு அற்புதமான வழி. இன்றைக்கு நாம் எல்லாமே கடையில் வாங்கி சாப்பிடுகிறோம். ஆனால் நம் வீட்டையே ஒரு சிறிய பண்ணையாக மாற்றலாம் என்று தெரியுமா? முதலில் வீட்டின் முன்பக்கத்தில் ஒரு வேப்ப மரம் நட வேண்டும். வேப்பம் என்பது நம் முன்னோர்கள் மெடிசின் செஸ்ட் என்று சொல்வார்கள். அதன் பக்கத்தில் முருங்கை மரம் வைக்கலாம். முருங்கை இலை, காய்ப்பூ எல்லாமே நமக்கு வைட்டமின்களின் கருவூலம். பப்பாளி மரமும் அருகில் இருக்கட்டும், இது வேகமாக வளரும், சீக்கிரமே பழம் தரும். வேலியோரம் சுபாபுல் மரங்களை நடுங்கள். ஏன் தெரியுமா? இந்த மரத்தின் இலைகள் ஆடுகளுக்கு மிகச் சிறந்த தீவனம். ஆடுகள் இதை சாப்பிட்டு நல்ல பால் தரும். அவற்றின் கழிவுகள் நம் எல்லா செடிகளுக்கும் சிறந்த உரமாகும். இது ஒரு பெர்ஃபெக்ட் சைக்கிள். இப்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், நம் வீட்டில் தினமும் வெளியேறும் தண்ணீரை எப்படி பயன்படுத்துவது. குளிக்கும் தண்ணீர் போகும் இடத்தில் வாழை மரங்களை நடுங்கள். வாழைக்கு நிறைய தண்ணீர் வேண்டும், அதுவும் சோப்பு கலந்த தண்ணீர் அதற்கு நல்லது. பாத்திரம் கழுவும் தண்ணீர் போகும் இடத்தில் தென்னை மரம் நடுங்கள். தென்னைக்கும் நிறைய தண்ணீர் வேண்டும், அதுவும் கொஞ்சம் ஆல்கலைன் வாட்டர் நல்லது. இடம் இருந்தால் எலுமிச்சை, கறிவேப்பிலை, நெல்லிக்காய், சீத்தாப்பழம், பலாப்பழம், மாம்பழம் இப்படி மற்ற மரங்களையும் நடலாம். ஒவ்வொரு மரமும் வெவ்வேறு விட்டமின்ஸ், மினரல்ஸ் தரும். எலுமிச்சையில் விட்டமின் சி, நெல்லிக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், கறிவேப்பிலையில் அயன், மாங்காயில் விட்டமின் ஏ. இப்படி ஒவ்வொரு வீட்டையும் சுற்றி பல்வேறு மரங்கள் இருந்தால் அந்த வீட்டில் இருப்பவர்கள் எந்த சத்து பற்றாக்குறையாலும் கஷ்டப்பட மாட்டார்கள். இது நம்மாழ்வார் ஐயா சொன்ன மிக முக்கியமான விஷயம். நம் உடலுக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் நம் வீட்டிலேயே கிடைத்துவிடும். ஆடு, கோழி வளர்ப்பதால் பால், இறைச்சி நாமே உற்பத்தி செய்து கொள்ளலாம். மாடு வளர்ப்பதன் மூலம் பால் உற்பத்தி செய்து கொள்ளலாம். இப்படி ஆரோக்கியமாக வாழலாம். கோழிகள் வீட்டைச் சுற்றி இருக்கும் பூச்சிகளை சாப்பிடும், அவற்றின் கழிவுகள் மரங்களுக்கு உரமாகும். ஆடுகள் புல் இலைகளை சாப்பிட்டு பால் தரும். மாடுகள் நல்ல பால் தரும், அவற்றின் சாணம் சிறந்த உரம். இந்த முறையில் வாழ்ந்தால் நாம் மார்க்கெட் டிபெண்டன்சி குறைத்துக் கொள்ளலாம். நம் உணவின் குவாலிட்டி நம் கையில் இருக்கும். பெஸ்டிசைட்ஸ், கெமிக்கல்ஸ் இல்லாத பியூர் ஃபுட் கிடைக்கும். நம் குழந்தைகள் இயற்கையோடு வளரும். அவர்களுக்கு ஃபார்மிங் பற்றி பிராக்டிக்கல் நாலேஜ் கிடைக்கும். மிக முக்கியமாக இந்த வாழ்க்கை முறை நம் என்விரான்மெண்ட்டுக்கும் நல்லது. மரங்கள் ஆக்சிஜன் தரும், கார்பன் டை ஆக்சைடு அப்சர்வ் செய்யும், மண்ணின் ஃபர்டிலிட்டி அதிகரிக்கும். நம் வீட்டைச் சுற்றி ஒரு மினி ஈகோசிஸ்டம் உருவாகும். பறவைகள், பட்டாம்பூச்சிகள், தேனீக்கள் வரும். இது நேச்சுரல் பாலினேஷனுக்கு உதவும். நம்மாழ்வார் ஐயா காட்டிய இந்த வழி வெறும் கார்டனிங் அல்ல, இது ஒரு கம்ப்ளீட் லைஃப் ஸ்டைல். இதில் ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் எல்லாமே இருக்கு. நம் முன்னோர்கள் இப்படித்தான் வாழ்ந்தார்கள். நாமும் இந்த விஸ்டமை ஃபாலோ பண்ணி நம் வீட்டையே ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட் பாரடைஸாக மாற்றலாம். இது நம் உடல் நலத்திற்கும், மனநலத்திற்கும், நம் பிளானட்டின் நலத்திற்கும் நல்லது.